அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மார்னிங் டு நைட் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்றதுடைய vlog தான் இது, எங்கெல்லாம் போனோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து பஃப் பேஸ்ட்ரிஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் வந்து நான் பஃப் பேஸ்ட்ரிஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எங்களுக்கு வந்து எக் பஃப்ஸும் சாராக்கு வந்து சாசேஜஸ் பஃப்ஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை. வந்து ஷீட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஃபில்லிங் மட்டும் வச்சு செய்கிறது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபில்லிங் வந்து நான் கொஞ்சமாக சீனி சம்பல், ஸ்ரீலங்கன் சீனி சம்பல் தான் நான் இதுக்கு வச்சுருக்கிறேன். ஸோ சீனி சம்பல் வந்து நான் வீட்டிலையே வந்து செஞ்சுருந்தேன். ஸோ என் உம்மாவோட ரெசிபி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாருக்காச்சும் அதோட ரெசிபி வேணுமெண்டா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து கண்டிப்பாக அதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நல்லாவே ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து அவனில் நான் எடுத்து வச்சுட்டேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 250 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸுக்கு மாதிரி நான் வந்து ஹீட்டாக விட்டுட்டேன் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ மீன்வைல் வந்து நான் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபுட்டும் ரெடி ஆகிட்டு, எனக்கு வந்து அவகாடோ ஜூஸ் அண்ட் பஃப் பேஸ்ட்ரி, சாராக்கு வந்து பப்பாயா ஜூஸ் அண்ட் பஃப் பேஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி பகலைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரைஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ தக்கடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தக்கடிக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறமா தேங்காய், சொப்பான வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாசி நான் அது கூட ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது கூடவே வந்து நான் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த கறி நம்ம செய்ய போகிறோமோ, பாபத்தில் செய்யலாம், பீஃபில் செய்யலாம், எதில் வேணாலும் செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பீஃபில் தான் செஞ்சுருந்தேன். போன்லெஸ் பீஃப் தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அதில் தான் செஞ்சுருந்தேன். ஸோ போன்லெஸ் பீஃப் நம்ம கறி வந்து வேக விட்டுட்டு அதோட தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம வந்து இந்த மாவை குழைக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா தக்கடி டம்ப்ளிங்ஸ் வந்து கிரேவியில் ஊறி வரும்போது இந்த கிரேவியை நம்ம இதுக்குள்ளேயும் ஊற்றி இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கடன்னு ஹஸ்பண்ட் வந்து ஜும்மா தொழுதுட்டு வாரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து தக்கடியோட ஷேப்ஸ் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு ஒரு 2 ரூபா காயின் அளவுக்கும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம். ஸோ எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, உங்களோட டைமுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான வேலை எனக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கறியாக்கி சோறாக்குறது அதெல்லாம் விட எனக்கு வந்து இந்த பிரியாணி செய்கிறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளி செய்கிறது எல்லாம் ஒன் பாட்டில் செய்கிற வேலைகள் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம். என்ன சொன்னால் 2 வேலைகளாக செய்கிறத விட. ஸோ எனக்குமே அப்படி தான். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சூஸியாலாம் இருக்க மாட்டாங்க. எது கொடுத்தாலுமே அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு எக்ஸெப்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காகவே நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்குமே அப்படி கிடைக்கிறது வந்து பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். பட் நாங்கள் 2 பேருமே சேம் குவாலிட்டி தான். ஸோ அதனால் வந்து எனக்குமே ஈஸி. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தான் சமைக்கணுன்ட்டு இல்லை, நான் எதை சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. ஸோ டம்ப்ளிங்ஸ் எல்லாம் வந்து பீஃப் குழம்பு கொதிச்சோன்னே வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து மேலால் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். நம்ம கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. இதை ஒரு 20-25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டு நான் வந்து வேக விட்டுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கிரேவியெல்லாம் வற்றி நல்லா எல்லாமே உண்டா பிரண்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இதில் வந்து நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருந்தேன். பட் கொத்தமல்லி இதுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து கொத்தமல்லி ஸ்மெல் பிடிக்குன்றதால நான் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அலைக்கும். என்ன இது? ஸோ பகலைக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிட்டு, ஸோ அது வந்து
அரிசி கிரேவி வந்து நல்லாவே கொஞ்சம் வத்திருச்சு. பட் சூப்பராக இருந்தது டேஸ்ட் வந்து. நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். வேறு லெவலாக அது எங்களோட நாட்டு அரிசிமா எம்டிக்கு போட்டு மாசியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செம்மையாகி எங்களோட ஃப்ரைடு மெனு கமே ஸ்டைல். ஸோ சாரா பார்த்திங்கன்னா ஊருக்கு முதவே ரெடியாகி போயிட்டு கார்கிட்ட நின்றுட்டா போகிறதுக்கு. எங்கேயாச்சும் இந்த பிள்ளைகள் வந்து 5 நாள் ஸ்கூல் போய்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த ஒரு நாள் எப்படா ஃப்ரைடே வரும்னு பார்த்து கொண்டு இருக்குங்க. ஸோ நாங்கள் இப்படி எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட தம்பியோட ஃப்ரெண்டையும் பிக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிறேன்றாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தம்பியை வந்து பிக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாராக்கு தான் போகிறோம். ஸோ கத்தாராவில் வந்து எக்ரைட் 12 எடிஷன் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு 4 days தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து செகண்ட் டேயே போயிட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் ஷோஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணால் சம்டைம்ஸ் எங்களுக்கு போக கிடைக்காது, சம்டைம்ஸ் நாங்கள் போவோம் லேட் ஆகிரும் அந்த மாதிரி. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லியாகவே போயாச்சு. ஸோ 2 to 10 PM வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2:30 ரீச் ஆகிட்டோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய கத்தரிஸ், நிறைய எல்லா விதமான மிக்சடான பீப்புள்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லா விதமான பிள்ளைகளோட கிட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பிளேஸஸே. பிகாஸ் அந்த பூக்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பரான டெக்கரேஷனோட ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஈவெண்ட்டுண்டாலுமே வந்து சும்மா அந்த டைமுக்கு மட்டும்தானேன்னு சொல்லிட்டு இல்லாமல் ரொம்ப நல்லாவே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய வந்து கிட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, கிட்ஸை வந்து எங்கேஜ்டாக வைக்கிறதுக்கு. ஸோ சாராவுமே வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணினா. ஸோ அவக்குமே வந்து ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம வந்து பிள்ளைகள் வந்து அதில் போய்ட்டு எங்கேஜ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஈவெண்ட்ஸ் தான் அது. ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட பேரை சொன்னால் அது கேலிகிராஃபி ரைட்டிங்கில் வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து போயிட்டு எங்களோட பேரும் வந்து அதில் என்னோடது, சாரா அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாருடையும் வந்து பேர் கொடுத்து எழுத சொல்லியிருந்தோம். அண்டு தம்பியுமே பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியோட ஒய்ஃப்டையும் பேர் எழுதி எடுத்திருந்தார். ஸோ தம்பியோட ஃப்ரெண்டுமே வந்து எழுதி எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே கூட்டம் நின்றுட்டே இருந்துச்சு இது வந்து இந்த கேலிகிராஃபி எழுதி எடுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப அழகான ரைட்டிங்ஸாக இருந்தது. ஸோ இது நம்ம நல்ல ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. ஸோ இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே இது வந்து கிட்ஸ் ஈவெண்ட்ஸ் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நல்ல நேரம் நாங்கள் போனது பகல் டைம்ன்றதால் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தது. என்ன சொன்னால் ரொம்ப லேட்டாகி 6க்கு 7க்குன்னு போயிருந்தேன்னு சொன்னால் இருட்டி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு மாதிரி கிடச்சிருக்காது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி செய்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு 15 years அண்ட் அபவ் மட்டும்தான் செய்யணும். அண்ட் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பனை ஓலைகள் அதில் வந்து ஏதோ பின்னிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹெர்பல் செடிகள் வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லி அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி கிட்ஸ் வந்து
கிட்ஸ் வந்து பெயிண்டிங் இருந்தது. ஸோ சாராக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த கேலிகிராஃபி ஆர்ட்டெல்லாம் எழுதிட்டு அப்புறம் சாரா வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பொட்டில் வந்து பிளான்ட் பண்ணுற இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சின்ன பிள்ளைகளே அவங்களோட கையாலே அது பிளான்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு தெரியல, அதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ சூப்பராகவே புள்ள வந்து செஞ்சுருந்தா. ஸோ அந்த ஆண்டு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து காட்டும் போது அவங்களுக்கு வந்து பிளான்ஸ் வளர்க்குறதுக்குரிய ஆசைகளாக இருக்கட்டும், அதோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமோ அதில் வந்து நம்ம ரொம்ப வந்து பிள்ளைகளை எங்கேஜ்டாக வச்சுருக்கணும். சும்மா அந்த ஃபோன் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த டிவி பார்க்க விடுறதா இருக்கட்டும், இதில் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய உடன்பாடு ஒன்று இல்லை. Sarah, okay, you can get down. Okay. Take this one. Take this. Hi. just come. Show me. ஸோ எங்கட சாரா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் வந்து என்கிட்ட ஃபோன் தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டா. ஃபோனெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அவൾക്ക് ஃபோனெல்லாம் காட்டி சாப்பாடு கூட ஊட்டி விட்டது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் அவൾക്ക് பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் நம்ம நாட்டிலையுமே வந்து நம்ம சிட்டிலே இருந்து வளர்ந்ததால் ஊர் சைடுகளில் இருந்தால் தான் அதோட அந்த பிள்ளைகள் வந்து வெளியே முத்தத்தில் விளாட்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே நம்ம ஃப்ளட்ஸில் இருக்கும்போது பிள்ளைகள் படிக்க போகிறது, ஓத போகிறது, வீட்டில் இருக்கிறது, இவ்வளோ தான் அவங்கள வந்து ஆக்டிவிட்டீஸாகவே இருக்கும். என்ன இது? பேபி. இது ஃபுல் சீட் பேபி. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து தொழுகிறதுக்கான டைம் ஆகிட்டு. ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்ம தொழுகையை விடக்கூடாது. ஸோ அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு நம்ம நன்றி செலுத்தோம். நல்லா நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்குற மாதிரி நாங்கள் வந்து செய்ய இயலுமான ஒரே விஷயம் வந்து நாங்கள் ரப்பை சந்தோஷப்படுத்துறது தான். ஸோ ரப்புக்கு வந்து எங்கே போனாலுமே என்னோட ஒரு ஃபீல் வந்து நம்ம எங்கே போனாலுமே நடு ரோட்லேயா இருந்தாலும் நம்ம வந்து தொழுகிற டைம் ஆகிட்டுன்னா தொழுதுறணும் அப்படின்றது தான். ஏன்னு சொன்னால் நாளைக்கு நமக்கு எப்போ மவுத்து வரும்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ உள்ள என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அதுக்கான பதிலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கபூரில் போய்ட்டு. ஸோ அதனால் வந்து அதுக்குமே ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் ஒன்று கொடுத்துறது. ஸோ எப்போவுமே வந்து தொழுகையை முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே. தொழுகையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து உள்ளார வந்து கொஞ்சம் ஷீப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.